யாராவது என்ன கான்டாக்ட் பண்றாருந்தா மெயில் அனுப்புங்க. எனக்கு இப்ப ரயிலுக்கு நேரம் ஆகி போச்சு. முதல் 1-2 ஆரம்பிச்சோம். இன்னைக்கு 9 ஐட்டம் தயார் பண்ணி விற்பனை செஞ்சுட்டு வரோம். அப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா ஒரு மசாலாவும் நம்ம கிட்ட கிடைக்கும். ஆமா, கண்டிப்பா. முகத்துக்கு போடுறதுல இருந்து ஆண்கள் போடுற புளியல் பொடி முதல்ல நாங்க தயார் பண்ணி வச்சிருக்கோம். நம்மகிட்ட சாம்பார்ல 2 வகையான சாம்பார் இருக்கு. இது தனி மிளகா பொடி, இது காஷ்மீர் மிளகாத்தூள். மினிமம் ஆர்டர்னு சொல்லி எது இருக்கானா? அதெல்லாம் கிடையாதுமா. நீங்க 50 கிராம்ல இருந்து கேட்டாலும் நான் உங்களுக்கு கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம். இது என்ன தூக்குவாளில சத்து மாவு உடல் நல்லா ஆரோக்கியமா இருந்தா நீங்க கண்ணார பாப்பீங்க. அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி இட்லியா இருக்கும். தோசை அவ்வளவு ஒரு மொறுமொறுன்னு இருக்கும். தோசை 30 இட்லி சுடலாம். 12 தோசை 13 தோசை சுடலாம். வெந்தயக்களி மாவு இருக்கு, உளுந்தங்களி மாவு இருக்கு, இடியாப்ப மாவு இருக்கு, சிறுதானிய புட்டு மாவு இருக்கு, கருப்பு கவனி அரிசி இது ரவா தோசை மாவு இருக்கு, கொழுக்கட்டை மாவு இருக்கு, முறுக்கு மாவு இருக்கு, ஸ்பெஷல் சத்து மாவு இருக்கு, பஜ்ஜி போண்டா மிக்ஸ் இருக்கு, முருங்கை கீரை இட்லி பொடி, இது உளுந்து இட்லி பொடி, கொள்ளு இட்லி பொடி, இது எள்ளு இட்லி பொடி, இது பருப்பு பொடி. எதுவும் குறைகள் இருந்து எங்கிட்ட சொல்லுங்க. நிறைய இருந்து உங்க உறவினர் நண்பர்கிட்ட சொல்லுங்க. சிறுதானியத்துல அவ்வளவு இருக்கு. குழந்தைங்களுக்கு எல்லாமே காரம், பெரியவங்களுக்கு எல்லாமே எப்படி பார்த்து பண்றோமோ அதே மாதிரி தான். பொண்ணு வந்து பெங்களூர்ல இருக்கிறா. அவளுக்காக தான் நான் வாங்கிட்டு போறேன். அவளுக்கு வாங்கிட்டு போன லாஸ்ட் டைம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா. சோ இந்த தடவையும் அவளுக்காக நான் வாங்கிட்டு போறேன். இது மிளகா உடப்போம். இந்த மிஷின்ல தான் உடப்போம். இதுல மிளகா, மல்லி எல்லாமே இதுல தான். இதெல்லாம் பூசு மஞ்சள், நலங்கு மாவு இதுல போட்டு ஃபைன் பண்ணிடுவோம். கல்லர்ல போட்டோம்னா பவுடரா வந்துடும். இந்த மாதிரி பவுடரா வந்துடும். சிவகாய் மட்டும் தான் அரைப்பேன், வேற எதுவும் அரைக்க மாட்டேன். எங்க அப்பா அம்மா என் குழந்தைகளுக்கு நான் இப்படித்தான் அரைப்பேன். அதே மாதிரி தான் மக்களுக்கு அரைச்சு விற்பனை செஞ்சுட்டு வரேன். நான் சாப்பிட்றது தான் அவங்களுக்கும் தரமானதான் செஞ்சுட்டு வரேன். ஹலோ மக்களே, மை டியர் எம்டிஎம் ஃபேமிலிஸ், வெல்கம் டு அவர் சேனல் மதுரை டு மெட்ராஸ். நான் உங்க கௌசல்யா. மதுரைன்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் டெம்பிள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாப்பாடு தான். ஒரு நல்ல சுவையான ருசியான சாப்பாடு, காரசாரமான சாப்பாடுனா அது மதுரை சாப்பாடு தான். ஸோ அந்த சாப்பாடுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ருசியை சேர்க்கறது மசாலா. ஸோ அந்த மசாலா பாத்தீங்கன்னா நம்ம மதுரை ஃபேமஸ் அபர்ணா மசாலா தான். ஸோ இந்த மசாலால என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு, என்னென்னலாம் நம்ம கடையில வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அபர்ணா மசாலாவோட ஓனர் நம்ம கார்த்திகேயன் அண்ணா இருக்காங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம்மா. நம்ம கடை எத்தனை வருஷமா வச்சிட்டு இருக்கீங்கண்ணா? நம்ம ஆரம்பத்துல மில்லு 10 வருஷம் ஆச்சு. அப்புறம் அது கூடயே வச்சு ஒரு 2-3 வருஷத்துல அவங்க மசாலா பொடி வரவங்க மில்லு வச்சிருக்கீங்கன்னா எங்களுக்கு மசாலா அரைச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்படியே அரைச்சு கொடுக்க ஆரம்பிச்சோம். ஒண்ணு, அப்புறம் சாம்பார் பொடி அப்படின்னு 2 இதை அரைச்சு கொடுத்தோம். நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி வாடிக்கையாளர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அரைச்சு விற்பனை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இப்ப 1-2 ஆரம்பிச்சோம். இன்னைக்கு 9 ஐட்டம் தயார் பண்ணி விற்பனை செஞ்சுட்டு வரோம். மக்களோட நல்ல ஆதரவோட விற்பனை செஞ்சுட்டு வரோம். இப்போ நம்ம கடையில மசாலா எல்லாம் விக்கிறீங்க. ஓகே, இப்ப இதுல வந்து நீங்களே அரைச்சு விக்கிறீங்களா இந்த மாதிரினா? நம்ம சொந்தமா மில்லு வச்சிருக்கனால நம்மளே அரைச்சு தரமான பொருளை அரைச்சு நல்லா பக்குவமா வறுத்து மக்களுக்கு நான் தரமா செஞ்சுட்டு வரேன். நம்ம சரக்கு தமிழ்நாடு மட்டும் இல்ல, உலகம் பூரா எல்லா ஊருக்கும் போகுது. நம்ம தலைமைச் செயலகத்துல செக்ரட்டரியில வேலை பார்க்கறவங்க ரெகுலரா அங்க வாங்குறாங்க. டெல்லியில நம்ம சரக்கு ரெகுலரா போகுது. நம்ம மதுரையில இருந்து வாங்கும்போது எனக்கு மீனாட்சி குங்குமத்தை உங்க சரக்கு கூட சேர்த்து போட்டு விடுங்க அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க. நம்ம சரக்கு கூட சரி நான் என்ன செய்யறது, அவங்க விருப்பப்படுறாங்கன்னு சொல்லி நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலே போய் மீனாட்சி குங்குமத்தை வாங்கி நம்ம மசாலா பொருட்கள் கூட அதையும் சேர்ந்து அனுப்பி விடுறேன். அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. குழம்பு பொடியில இருந்து எல்லா மசாலாவுமே, சத்து மாவுல இருந்து எல்லாமே நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிறோம். முகத்துக்கு போடுறதுல இருந்து ஆண்கள் போடுற புளியல் பொடி முதல்ல நாங்க வச்சிருக்கோம். அப்படியா? நாங்க லேடிஸ் போடுற பொடி தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆண்களுக்கு அதுவுமே நம்ம வாடிக்கையாளர் என்ன பூரா லேடிஸ்க்கா இருக்கு எங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்காக இந்த நலங்கு மாவு ஸ்டைல்ல அவங்களுக்கு ஆண்களுக்கு ஒரு புளியல் பொடி தயார் பண்ணி வச்சிருக்கோம். சூப்பர்ண்ணா. சோ வாங்க என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துக்கலாம். பாத்தீங்கன்னா புதுசா உசிலம்பட்டி வர்த்தகரின்னு சொல்லி ரெடி பண்ணிருக்கோம். நம்ம ஊர் உசிலம்பட்டி மசாலா. சொந்த ஊர் உசிலம்பட்டி பக்கத்துல இருக்க அலம்பார்வட்டி அந்த ஊர் பக்கத்துல இருக்கனால நம்ம ஊருக்கு என்ன சாப்பிடுவாங்க, மக்கள் என்ன விரும்புவாங்க நமக்கு தெரியும். ஆமா, அவங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த உசிலம்பட்டி வர்த்தகரின் ரெடி பண்ணிருக்கோம். புதுசா அறிமுகம் பண்ணிருக்கோம். இது நல்லா விற்பனை ஆகுது. சேல் பண்ணலாம். நல்லா. இது மதுரை மட்டன் சுக்கா மசாலா. இது மதுரை ஃபேமஸ்னாலே மதுரை மட்டன் சுக்கா தான். அத நீங்க வேற ஈஸியான செய்முறை நம்ம பொடியை பயன்படுத்தினீங்கன்னா நீங்க எளிய முறையில நீங்க சமையல் பண்ணிடலாம். இது பாத்தீங்கன்னா மீனுக்கு மீன் வறுவல் பொடி இருக்கு. அப்புறம் ராம்நாடு ஸ்பெஷல் மீன் குழம்பு மசாலா இருக்கு. ராம்நாடு பொறுத்துக்காரங்களே சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கியா, எங்க ஊர் மசாலா மாதிரி இருக்கியா, நல்லா இருக்கியான்னு சொல்லி பாராட்டுறாங்க. அப்படிங்களா? சரி. அப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா ஒரு மசாலாவும் நம்ம கிட்ட கிடைக்கும். கண்டிப்பா.
ஓகேண்ணா. இது குழம்பு மசாலுமா, குழம்பு மசாலா. குழம்பு மசாலா எல்லா வகையான புளி குழம்புக்கு வச்சுக்கலாம். வத்த குழம்பு, வத்த குழம்பு, புளி குழம்பு எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். சரி. இது மீன் குழம்புக்கும் போடுறவங்க இருக்காங்க. நம்மகிட்ட சாம்பார்ல 2 வகையான சாம்பார் இருக்கு. ஓகே. ஹோட்டல் சாம்பார்னு சொல்லி நம்ம நார்மலா வீட்டுக்கு யூஸ் பண்றது. இது ஆமா, இடிச்ச சாம்பார்னு சொல்லி கொஞ்சம் காரசாரமா இருக்கும். ஓகே. 2 விதமா நம்ம வந்து நம்மகிட்ட சாம்பார். மிளகா பொடி பாத்தீங்கன்னா நம்ம எந்த பொருளையும் அளவு பொடி சேர்க்காதனால மிளகா பொடி தனி மிளகா பொடி, தனி மிளகா பொடி, தனி மிளகா பொடி. இது காஷ்மீர் மிளகாத்தூள். ஓ, அதான் கலர் கொஞ்சம் டிஃபரெண்டா. ஓகே. நல்ல சிகப்பா குழம்புல வேணும் அப்படின்னா இத பயன்படுத்துங்க. நீங்க உணவுல கலர்லாம் நீங்க சேர்க்க தேவையில்ல. உங்களுக்கு உணவு அப்படி கலரா தேவைன்னா நம்ம காஷ்மீர் பொடியை பயன்படுத்திங்கன்னா போதும், கலரா இருக்கு. இப்ப உள்ளூர்ல இருக்காங்க அப்படின்னா நம்ம கடைக்கு வர வழி எப்படின்னா நேர்ல வந்து வாங்கணும்னா இது மதுரை செல்லூர் 50 ரோடு கோபுரம் சினிமா தியேட்டர் எதிரில இருக்கு நம்ம மாவு மில்லு. கோபுரம் சினிமாக்கு ஆப்போசிட்ல நம்ம மாவு மில்லு ஏத்தாப்புல நம்ம கடை இருக்கு. ஓகேண்ணா. மாவு மில்லு ஏத்தாப்புல. ஓகே. நீங்க கூகுள் மேப்ல போட்டா கூட நம்ம ஷாப்போட அட்ரஸ் வந்துரும். கூகுள் மேப்ல அவர்ணா மசாலான்னு சொல்லி போடுங்க, இல்லாட்டி அவர்ணா மாவு மில்லுன்னு போட்டீங்கனாலே வந்துரும். இப்போ உங்களுக்கு நான் வந்து பொடி வாங்கணும்னா எப்படி நான் உங்களை காண்டாக்ட் பண்றது? எப்ப நம்ம நம்பர் செல் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளலாம். ஓகே. இந்த நம்பரும் இந்த வீடியோல வரும். ஓகே. இந்த நம்பருக்கு நீங்க ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டாலே போதும், நம்மளை பத்தி டீடைல் எல்லாமே போட்டு விட்டுருவோம். ஓகேண்ணா. நம்ம நிறுவனத்துல உடனே உங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்ன தேவை என்னன்னு கேட்டுருவோம். உங்க பேரு அட்ரஸ் எல்லாம் நீங்க பின்கோடோட எங்களுக்கு அனுப்பிவிட்டீங்கன்னா அடுத்த நிமிடமே எவ்வளவு வருது, கொரியர் சார்ஜ் எவ்வளவு, இந்த பொருள் கூடிய விலை எவ்வளவு என்னன்னு சொல்லி நாங்க சொல்லிடுவோம். நீங்க அதை போன்பே இல்லாட்டி ஜிபே பண்ணிட்டு எங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே உங்க அட்ரஸுக்கு தமிழ்நாடு பூராமே 2 நாள். டெல்லியுமே 2 நாளைக்கு பேசியிருக்கோம். 2 நாள்ல அவங்களுக்கு சரக்கு கொடுக்குறாப்புல நாங்க ஒரு கொரியர் நிறுவனத்துல பேசியிருக்கோம். மினிமம் ஆர்டர்னு சொல்லி எது இருக்காங்க? அதெல்லாம் கிடையாதுமா. நீங்க 50 கிராம்ல இருந்து கேட்டாலும் நான் உங்களுக்கு கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம். நல்லா இருந்துச்சா ஏன்டா நீங்க எவ்வளவு நாள் வாங்கிக்கலாம். ஓகேண்ணா. ஓகே. இது என்ன தூக்குவாளில அந்த காலத்துல தூக்குவாளில சாப்பாடு கொண்டு வருவாங்க, இது என்ன தூக்குவாளில இருக்கு? இதுதான் என்னோட காலை உணவு தான். அப்படிங்களா? ஆமா, சத்து மாவு இந்த கூழ் மாதிரி வச்சிருக்கோம். ஓ, இது நம்ம கடையிலேயே தயார் பண்ணது. ஓகேண்ணா. சத்து மாவு இதான் என்னோட காலை உணவு தான். ஓ, ஓகேண்ணா. இதை சாப்பிட்டேன்னா நைட்டு 11 மணி வரை எனக்கு எனர்ஜியா இருப்பேன். எனர்ஜியா இருக்கும். நம்ம சத்து மாவு ஒரு வாரம் மட்டும் 7 நாள் தொடர்ந்து பயன்படுத்தி வந்தீங்கன்னா உடல் நல்ல ஆரோக்கியமா இருந்தா நீங்க கண்ணார பாப்பீங்க. இது என்ன பொடினா? பிரியாணி மசாலாமா. சரிங்க. இது மட்டன் சிக்கன் நம்ம சைவத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அசைவத்துக்கு போட்டுக்கலாம். ஓகே. இந்த மாவு வந்து ரெடிமேடு இட்லி தோசை மாவு. பவுடர் எல்லாத்துலயும் மாவா தானே இருக்கும். நம்ம வந்து பவுடராவே வச்சிருப்போம். இதெல்லாம் புதுசா இருக்கேன்னா தோசைக்கு தனியா இருக்கு. 10 மணி நேரம் இது ஊறணும். முத நாள் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில எடுத்து அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி இட்லியா இருக்கும். தோசை அவ்வளவு ஒரு மொறுமொறுன்னு இருக்கும் தோசை. ஓகே. இப்போ இதெல்லாம் ரேட் எவ்வளவுனா? 1/2 கிலோ 75 ரூபா தான். இப்போ இந்த 1/2 கிலோ மாவுல எத்தனை இட்லி வரும்? 30 இட்லி சுடலாம். மீடியமான இட்லி 30 சுடலாம். ஓகேண்ணா. ஓகே. தோசைனா எத்தனை வரும்? 12 தோசை 13 தோசை சுடலாம். இது அடை தோசை மாவு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு தேவையான கருவேப்பிலை வெங்காயம் மட்டும் போட்டுட்டு நீங்க அப்படியே தோசையை சுட்டலாம். அது மட்டும் இல்லாம நம்ம கடையில வெந்தயக்களி மாவு இருக்கு, உளுந்தங்களி மாவு இருக்கு, இடியாப்ப மாவு இருக்கு, சிறுதானிய புட்டு மாவு இருக்கு. கருப்பு கவுனி அரிசி வந்து சீக்கிரம் வேகாது. அதை இப்படி இந்த மாதிரி வச்சா இது கூழ் பக்குவத்துல அடிச்சு அவங்க தண்ணி ஊத்தி லேசா ஒரு கொதி விட்டா நல்லா இருக்கு. மினிமம் வந்து எவ்வளவுனா இதுல? இது வந்து 200 கிராம்ல இருந்து தரோம். இந்த மாவு 200 முத்ததெல்லாம் 50 கிராம்ல இருந்து. இது ரவா தோசை மாவு இருக்கு, கொழுக்கட்டை மாவு இருக்கு, முறுக்கு மாவு இருக்கு, ஸ்பெஷல் சத்து மாவு இருக்கு, பஜ்ஜி போண்டா மிக்ஸ் இருக்கு. அப்ப மாவுல எல்லாமே இருக்கு. நம்ம கடையில இருக்கு. இந்த பொடி எல்லாம் என்ன பொடினா? பூராமே இட்லி பொடி தான். ஓகே. முருங்கைக்கீரை இட்லி பொடி. இது முருங்கைக்கீரையிலே இட்லி பொடி. ஆமா, உளுந்து இட்லி பொடி தான். இது கொள்ளு இட்லி பொடி, இது எள்ளு இட்லி பொடி, இது பருப்பு பொடி. ஆனா இது முளைகிட்டே வெந்தய பொடினே. வெந்தயத்தை வச்சு ஒரு 2 நாள் ஈர துணியில வச்சு முளைகட்டி அதை நெனல்ல காய வச்சு அதை பவுடர் பக்கத்துக்கு கொண்டு வந்துட்டோம்னே. இது நீங்க காலையில டெய்லி காலையில வெறுவதுல 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் சுடுதண்ணில நல்லா கலந்து டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த சுகர்னால ஏற்படக்கூடிய பாதிப்பெல்லாம் ரொம்ப குறையும். நல்லா ஆரோக்கியமா இருக்கலாம்னே. 100 கிராம் 34 ரூபா தான். இதாங்க, சாப்பிட்டு பாருங்க. எதுவும் குறைகள் இருந்து எங்கிட்ட சொல்லுங்க. நிறைய இருந்து உங்க உறவினர் நண்பர்கிட்ட சொல்லுங்க. பூராமே சிறுதானியம். சிறுதானியத்துல அவ்வளவு இருக்கு. 50 கிராம் 15 ரூபா தான். சுத்தமான பசுனை தான். நீங்களே நம்ம தயார் பண்றது. மினிமம் எவ்வளவு நான் வாங்கலாம்? 100 கிராம் இருந்து வாங்கிக்கலாம். 6 லிட்டர் 1 லிட்டர் வாங்கிக்கலாம். 100 கிராம் எவ்வளவுனா? 90 ரூபா. கடலெண்ணெய், நல்லெண்ணெய்,
தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் நம்ம செக்குல கொடுத்து ஆட்டுறதுதான். கருப்பு உளுந்து திராட்சை இருக்கு, முந்திரி முந்திரி பருப்பு இருக்கு, பாதாம் பருப்பு இருக்கு நம்மகிட்ட. இப்போ இந்த மசாலா நான் வாங்கி எவ்வளவு நாள் வந்து நான் யூஸ் பண்ணலாம்னா? நம்ம மசாலா 3 மாசம் வரையும் தாராளமா யூஸ் பண்ணலாம். 3 மாசம் வரையுமே யூஸ் பண்ணலாம். தாராளமா யூஸ் பண்ணலாம். ஓகே. நீங்க அதுக்கு மேல வைக்கணும், இன்னும் 4 படம் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சு தாராளமா யூஸ் பண்ணலாம். உணவுப் பொருள் நம்ம 2வது ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். அதனால உங்க தேவைக்கு கொஞ்சமா வாங்கி பயன்படுத்துங்க. ஓகே. நம்ம அன்றாட டெய்லி நம்ம மசாலா அரைச்சு நம்ம விற்பனை செஞ்சுட்டு வரோம். என்கிட்ட எந்த பழைய ஸ்டாக்குக்கு வேலையே இல்லை. ஓகே. எந்த பொருளுமே அதிகபட்சம் 7 நாளைக்கு மேல என்கிட்ட நான் ஸ்டாக் வைக்கிறதே இல்லை. ஓகேண்ணா. ஓகே. 7 நாளைக்கு ஒரு தடவை ஒவ்வொரு இந்த 106 ஐட்டமுமே டெய்லி 4, 5 இப்படி ஏதாவது ஒண்ணு அரைச்சுக்கிட்டே இருக்கும். ஓகே. 7 நாட்களுக்கு மேல நம்ம பொருள் எதுவுமே ஸ்டாக் வைக்கிறோம். ஓகேண்ணா. ஓகே. உங்க நேம்? என் பேர் கலா. நம்ம கடையில நீங்க எத்தனை வருஷமா வாங்கிட்டு இருக்கீங்கப்பா? நான் கடை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே வாங்கிட்டு இருக்கேன். என்னோட கடைக்கு பக்கத்துல தான் என்னோட வீடு இருக்கு. ஓகே. அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சமா தான் வாங்கி ஒரு 50, 100 தான் வாங்கி பழகினேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதோட டேஸ்டும் நல்லா ஹைஜீனிக்கா பண்றாங்க, நல்லா இயற்கையா இருக்கு. ஓகே. அது எந்த ரொம்ப ஒரு பிடிச்சு போயிட்டு, preservative-மே add அது பண்றது இல்ல. எதுவுமே கிடையாது. ஓகே. ரொம்ப நல்லாவே பண்றாங்க. விலையும் நமக்கு ஏத்த மாதிரி இருக்கு. கடைகளை காட்டிலும் விலையும் ரொம்ப நல்லா நமக்கு ஏத்த மாதிரி இருக்கு. ஓகே. அதனால எல்லாருமே நடுத்தர மக்கள்ல இருந்து எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரிதான் அந்த பொடியோட இது. ஓகே. இது ரொம்ப நல்லா இருக்கனால நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, சிஸ்டருக்கு எல்லாருமே வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப எல்லாருமே இததான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குழந்தைங்களுக்கு எல்லாமே காரம், பெரியவங்களுக்கு எல்லாமே எப்படி பார்த்து பண்றோமோ அதே மாதிரிதான் இருக்குது. ஓகே. ரொம்பவே நல்லா இருக்குது. மசாலா ஓகே. இதுன்னு கையில ஏதோ புதுசா வச்சிருக்கீங்க. இப்ப டீ தூள் ஒண்ணு புதுசா ரெடி பண்ணிருக்காங்க. மசாலா டீ தூள் இது ரொம்பவே நல்லா இருக்குது. நேற்று சாம்பிள் வாங்கிட்டு போனேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதனால இப்ப வந்து இந்த பெரிய பாக்கெட் வாங்கிட்டு பெரிய பாக்கெட் வாங்குறதுக்காக இப்ப வந்திருக்கீங்களா? ரொம்பவே நல்லா இருக்கு. உங்க நேம் என்னவா? அமளி. ஓகே. எத்தனை வருஷமா இங்க வந்து வாங்கிட்டு இருக்கீங்க? இது லாஸ்ட் இயர்ல இருந்து வரேம்மா. ஓகே. எப்படி இருக்குமா மசாலா? மசாலா எல்லாமே நல்லா இருக்குது. எஸ்பெஷலி இந்த இட்லி பொடி, அதுவும் சாம்பார் பொடி எல்லாமே நல்லா இருக்குது. பொண்ணு வந்து பெங்களூர்ல இருக்கிறா. சோ அவளுக்காக தான் நான் வாங்கிட்டு போறேன். அவளுக்கு வாங்கிட்டு போன லாஸ்ட் டைம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா. சோ இந்த தடவையும் அவளுக்காக நான் வாங்கிட்டு போறேன். எனக்குமே வீட்டுல இந்த சாம்பார் பொடி தான் நான் யூஸ் பண்றேன். நல்லா இருக்குது. மசாலா பொடியில கலர் சேர்க்காதனால இந்த வத்தல்லாம் குழம்பு கலரா இருக்கணும்ன்றதுக்காக நம்பர் 5 இந்த வத்தை. இது காரமாவும் இருக்கும், கலராவும் இருக்கும். இந்த வத்தல்ல நம்ம மசாலா பொடியோ தனி மிளகாயோ செய்யும் போது நல்ல கலரா இருக்கும். சோ மசாலா எல்லாமே வச்சிருக்காங்கன்னு போது சோ அவங்க வைக்கிற ப்ராடக்ட் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பாக்கலாம். நான் டைரக்டாவே வந்து பார்த்தேன். எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில தான் வச்சிருக்காங்க. இது கடையில விக்கிற சோம்பு பச்சை கலர்ல இருக்கும், கலர் போட்டிருக்காங்க. ஆமா. இது கலர் போடாத சோம்பு, கலர் கம்மியா இருக்கும். ஆனா கெமிக்கல் கலக்க வாசனை நல்லா இருக்கும். கெமிக்கல் இல்லாத அப்படி பொருளை தான் நம்ம வாங்குறது. இதுவுமே கெமிக்கல் போட்டு நிறைய வருது. கெமிக்கல் இல்லாதான் வருது நாம வாங்குறோம். இது நாகர்கோயில்ல ஒரு எஸ்டேட்ல இருந்து வருது நம்மளுக்கு இந்த மிளகு. இது நாகர்கோயில்ல இந்த எஸ்டேட்ல நான் சொன்னேன்ல, இந்த மிளகு, சாதி பத்திரி, பட்டை இதெல்லாம் நாகர்கோவில் எஸ்டேட்ல இருந்து வருது. இது எடுக்கும் போதே அப்படியே மணக்கும், வீடே மணக்கும். அது வாசனையே அப்படியே அந்த கறி வாசனை வரும்ல, மசாலா வாசனை அப்படியே வருது. ரொம்ப சூப்பரா இருக்கு. கலரும் பாத்தீங்கன்னா நல்ல ரெட் கலர்ல சூப்பர்வா இருக்கு. இந்த வத்தல்ல இந்த நம்பர் 5 வத்தல்ல நல்லா கலர் கிடைக்கும். இருந்தாலும் இந்த 65 மித்த பொருளுக்கு கலரா இருந்தா தான் நல்லா மசாலா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அவங்களுக்காகவே நம்ம எல்லா மசாலா ஐட்டத்திலையும் நம்ம அந்த காஷ்மீர் சில்லி சேர்க்கிறோம். இந்த காஷ்மீர் சில்லில காரம்லாம் இருக்காது. இது கலருக்காக நம்ம அப்ப மசாலாவுக்கு எந்த ஒரு ஆர்டிபிஷியல் கலரும் யூஸ் பண்ணாம இயற்கையாவே அந்த காஷ்மீரி சில்லி போடுறீங்க. மசாலா பரட்டும் போதே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அந்த இது கையில ஒட்டும். நம்ம மசாலா எல்லாம் கையில ஒட்டாது. ஓகே. அத வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அழகா. இது மிளகா உடைப்போம், அந்த மிஷின்ல தான் உடைப்போம். ஓகேண்ணா. இதுல உடைச்சிட்டு அந்த மிஷின்ல தான் நைஸ் எடுப்போம், கடைசி மிஷின். ஆமா. இதுல மிளகா, மல்லி எல்லாமே இதுல தான் அரைப்போம். இதுல கோதுமை, சத்து மாவு, இட்லி மாவு, தோசை மாவு எல்லாமே இதுல அரைப்போம். இதுல அரிசி மட்டும் அரைப்போம். இது வந்து ஈர அரிசி அரைப்போம். அதிரசம், புட்டுக்கு ஊற வச்சு கொண்டு வந்து அரைக்கிறது. ஆமா, ஊற வச்சு கொண்டு வந்து அரைக்கிறது தான் அரைப்போம். ஜீனி அரைக்கலாம். அந்த இதுல ஜீனி அரைக்கலாம். ஜீனி பவுடரா பேக்கரிக்கு வாங்குறாங்க, அவங்களுக்காக ஜீனி இதுல அரைச்சு. இதெல்லாம் பூசு மஞ்சள், நலங்கு மாவு இதுல போட்டு ஃபைன் பண்ணிடுவோம். ஓகேண்ணா. போட்டு அந்த வேறு பெருசு பெருசா இருக்கு இல்லையா, இதுல போட்டு எடுத்தா கொஞ்சம் நைஸா வந்துடும். ஓகே. அத கட் பண்ணி எடுக்கிறது. ஆமா. ஓகே ஓகே. பொடிச்சா வந்துடும். இத எடுத்து திருப்பி நம்ம இந்த அல்லர்ல போட்டோம்னா பவுடரா வந்துடும். இந்த மாதிரி பவுடரா கிடைச்சிடும். இது வந்து சீவக்காய். சீவக்காய்க்கு தனியா மிஷின் வச்சிருக்கீங்களா? ஓகேண்ணா. சீவக்காய் மட்டும் தான் அரைப்போம், வேற எதுவும் அரைக்க மாட்டோம். ஓகேண்ணா.
நம்மளுக்கும் அரைப்போம், நம்ம தேவைகளுக்கு அரைச்சு கொடுத்துக்குவோம், வெளியே வரவங்களுக்கும் அதை அரைச்சு கொடுப்போம். எங்க அப்பா அம்மா என் குழந்தைகளுக்கு நான் இப்படித்தான் அரைப்பேன், அதே மாதிரிதான் மக்களுக்கு அரைச்சு விற்பனை செஞ்சுட்டு வரேன். நான் சாப்பிட்றதை தான் அவங்களுக்கும் தரமானதை செஞ்சுட்டு வரேன். தம்பி ஒரு முறை 50 கிராம் வாங்கி பாருங்க, அப்புறம் நீங்களே உறவினர் நண்பர்களுக்கு தான் நீங்களே நம்ம மசாலாவை நான் சொல்ல தேவையில்ல, நம்ம மசாலாவோட சுவையா இருக்கட்டும் மனமா இருக்கட்டும் மத்தவங்களுக்கு எடுத்து சொல்லுவீங்க. ஐட்டம்ஸ்ல இருந்து உங்களுக்கு உடம்புக்கு தேய்ச்சி குளிக்கிற நலுங்கு மாவு, கஸ்தூரி மஞ்சள், உங்களுக்கு இட்லி மாவு, நீங்க சூப் எதுவும் வைக்கணும்னா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு சாப்பாடு வகையில இருந்து உடம்புல தேய்ச்சி குளிக்கிற எல்லா பொருட்களுமே, நம்ம தலைக்கு போடுற சிகக்கா முத கொண்டு A to Z எல்லாமே நம்ம அபர்ணா மசாலா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களோட ஓன் ப்ராடக்ட், ஓனாவே அவங்க வாங்கி ஓனாவே அவங்க கடையிலேயே அரைச்சு உங்களுக்கு சேல் பண்றதுனால ஒரு நல்ல தரத்தோடையும் நல்ல சுவையோடையும் ஒரு நல்ல குவாலிட்டியில வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் கீழே தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. மினிமம் 50 கிராம்ஸ்ல இருந்து நீங்க எவ்வளவு நாளுமே ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒரு தடவை நீங்க வாங்கி பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அடுத்தடுத்து நீங்களே எல்லாரையும் ரெஃபர் பண்ணுவீங்க. ஸோ அப்படிதான் இங்க வந்து நம்ம கடையை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க, வெளியூர்ல இருந்தெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம மதுரை டு மெட்ராஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஆல். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.